உங்களுடைய அம்மாவை ஏதோ ஒரு காளி இப்படி பேசி விட்டான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோவம் வருதுல்ல. நீங்க சோனியா காந்தி என்னங்க சொன்னீங்க? ஜெர்சி பசுன்னு சொன்னீங்களா இல்லையா? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பேச்சு அது. ஒரு பெண்ணை மாடு, பசு அப்படின்னு சொல்லி சொல்றதே ஒரு செக்ஸுவல் ரிமார்க் தான். ஆனா இவர் கூடுதலாக ஜெர்சி பசு அப்படின்றாரு. அவ ஜெர்சி பசுனா என்ன? உள்நாட்டு பசு இல்ல, உள்நாட்டு பெண் அல்ல, வெளிநாட்டு பெண் அப்படின்றதுக்காக தான் ஜெர்சி பசுன்றாரு. அவர் ராகுல் காந்தியே அவர் கலப்பின கன்றுன்றாரு. எந்த அடிப்படையில் சொல்றாரு? இந்திய மாடும் ஒரு ஜெர்சி பசு மாடும் சேர்ந்து உருவான ஒரு கலப்பின கன்று தான் இந்த ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியுடைய பிறப்பையும் அதில் இழிவுபடுத்துற மாதிரி பேசினார். அப்ப ராகுல் காந்தியுடைய அம்மா தானே சோனியா காந்தி. ராகுல் காந்திக்கும் தாய்ப்பாசம் இருக்குதானே? உங்களை மாதிரி தாய் 500 1000 ரூபாய் சில்லறையை மாத்துறதுக்காக முடியலாட்டியும் பரவாயில்ல, போய் லைன்ல நின்று உனக்கு தேவைன்னா வாங்கிக்கன்னு சொல்லலையே. தன்னுடைய தாய்க்காக அவர் லைன்ல நின்றார் ராகுல் காந்தி. தன்னுடைய தாய்க்காக பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் ராகுல் காந்தி. அந்த ராகுல் காந்தியுடைய மனசு எவ்வளவு புண்பட்டிருக்கும். மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டாங்கல்ல, எவ்வளவு தூரத்துக்கு அந்த வீடியோவை நம்மளால கண்ணில் பார்க்க முடிஞ்சா? ஒட்டுமொத்த இந்திய நாடு கொந்தளிச்சிச்சு. ஆனா நீங்க மணிப்பூருக்கு போனீங்களா? போகவே இல்லையே. ஏன்? நீங்க இன்னைக்கு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன், உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு அவர்களை வீழ்த்த எதிர்கொள்ள எனக்கு பயன்படும் அப்படிலாம் பேசுறீங்கல்ல பீகார்ல. அந்த மணிப்பூர் பெண்கள்கிட்ட நீங்க போய் பேசியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் வந்திருக்கும். இவ்வளவு ஏன் நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய சோஃபியா குரேசி அவரை மிக கொச்சையாக பாகிஸ்தான் சகோதரின் மட்டும் சொல்லல, மத்திய பிரதேசத்துடைய பிஜேபி அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு? தீவிரவாதிகளுடைய ஆடையை இவரை வைத்தே அவிழ்க்க வைத்தோம் அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு கொச்சையான வார்த்தை. ஒரு ஆணுடைய ஆடையை பெண் அவிழ்க்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நிர்வாணப்படுத்தி பார்க்கிறாருன்னு அர்த்தம். ஒரு சோஃபியா குரேசி ஒரு ராணுவ வீரர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய குழுல முன்னணியில் இருக்கிறாரு. அவரை பார்த்து கொச்சையாக உங்களுடைய பாஜக அமைச்சர் பேசினாரு. நீங்க ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தீங்களா? இன்ன வரைக்கும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. இன்னமும் அவர் அமைச்சராக இருக்கிறார். மல்யுத்த வீராங்கனை அத்தனை பேருமே எப்படி நடத்துனீங்க? அவங்க இறந்த போராட்ட இடத்தையும் கலைச்சிங்க, அவங்கள தரத்தரன்னு இழுத்துட்டு போனீங்க. விருத்து போய் தன்னுடைய விருதுகளை எல்லாம் கங்கை நீதியில தூக்கி போடுவோம்னு சொல்லி போனவங்களை கூட நீங்க போய் தடுக்க போல. கடைசி நேரத்தில் ஜாட் தலைவர்கள் தான், விவசாய சங்க தலைவர்கள் தான் போய் தடுத்து அவங்கள மீட்டெடுத்தாங்க. என்னங்க கேட்டாங்க? பிரிட்ஜ் பூஷன் மீது ஒரு விசாரணை கேட்டாங்க, ஒரு எஃப்ஐஆரை போடுங்கன்னாங்க. போட்டீங்களா? கடைசி வரைக்கும் பிரிட்ஜ் பூஷனுக்கு ஆதரவாக தான் நின்னீங்க. நீங்க அந்த பெண்களுக்கு ஆதரவாக நிற்கவே இல்லையே. அவங்கெல்லாம் தாய்மார்கள், சகோதரிகள் இல்லையா?